everyone, welcome back to my channel. So in the video வந்து நான் உங்களுக்கு just ஒரு 4 products வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான மேக்கப் லுக் வந்து எப்படி கிரியேட் பண்றதுன்னா காமிக்க போறேன். நீங்க வந்து ஒரு காலேஜ் கோயிங்கா இல்ல ஆபீஸ் போறீங்க இல்ல ஏதாவது ஒரு ஈவென்ட் வந்து டக்குன்னு கிளம்பி போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எப்படி எப்படி போடுறேன் என்ன நான் யூஸ் பண்றேன்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். So let's get started. இப்போ நான் வந்து உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ண போறேன்னு காமிக்க போறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து எந்த ப்ராடக்ட் வச்சிருக்கேன்னா Kryolanோட டெர்மா கலர் பேலட். இது வந்து பெங்களூர் 1 பேலட். ஓகேவா, இந்த 1 ப்ராடக்ட். அதுக்கப்புறம் உங்களோட ட்ரெஸ்க்கு வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு லிப்ஸ்டிக் ஷேட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஸ்டேஸ் பியூட்டியோட லவ் ட்ரையாங்கிள் லிப்ஸ்டிக் 3-in-1 லிப்ஸ்டிக் இருக்குல்ல, அதுதான் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து 02 ஸ்கார்லெட் விஸ்பர். தேர்ட் ப்ராடக்ட் வந்து எங்கிட்ட லாரியலோட லாஷ் பாரடைஸ் மஸ்காரா இருக்கு. லாஸ்ட் ப்ராடக்ட் வந்து என்னன்னா எங்கிட்ட ஒரு ஐலைனர் பிளஸ் ஐப்ரோ பவுடர் இருக்கு. ஸோ இதில் வந்து ப்ரௌன் அண்ட் பிளாக் பவுடர் இருக்கு. பிளாக் வந்து நான் உடைச்சிட்டேன், பட் கொஞ்சமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட ஒரு ஐப்ரோ ப்ராடக்ட் இருந்தாலுமே எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து 2-in-1. ஸோ நான் இதை எடுத்து வச்சிருக்கேன். அது கூட வந்து நான் ஐப்ரோஸ் போடுறதுக்கு வந்து ஒரு ப்ரஷ் எடுத்து வச்சிருக்கேன். ஒன் சைடு வந்து ஆங்குலர் ப்ரஷ் அண்ட் ஒன் சைடு வந்து ஸ்பூலி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸை ஃபுல்லாக மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சரைஸ் பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட ஏதாவது ஃபவுண்டேஷன் ஒரு கன்சீலர் நீங்கள் எது எப்போவுமே யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து Kryolanோட டெர்மா பேலட் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் நான் யூஸ் பண்ண போகிற ஷேட் வந்து DFD பெங்களூர் 1 பேலட்லேருந்து. ஸோ நான் ப்ரஷ் யூஸ் பண்ணல, என்னோட ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணியே நான் என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். ஐலிட்ஸ்லேயும் நம்ம வந்து மறக்காமல் அப்ளை பண்ணணும். அண்ட் நம்மளோட அண்டர் ஐஸ்லேயுமே வந்து பண்ணணும். நெக்லேயுமே வந்து போட்டுக்கோங்க. சில பேர் வந்து ஃபேஸில் மட்டும் போட்டுட்டு நெக்கில் போடாமல் இருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் ஆடாக தெரியும். ஸோ நம்ம போடும்போதே லைட்டாக நெக்கில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு நிறைய போட வேணாம்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி டாட்ஸ் வச்சதுக்கப்புறம் நீங்கள் இப்படி ஃபிங்கர்ஸ் வச்சு இப்படி இழுத்துலாம் வந்து பிளெண்ட் பண்ண வேணாம். ஜஸ்ட் டேப் பண்ணாலே வந்து போதும், நல்லா பிளெண்ட் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி வந்து பிக்மெண்டேஷன்லாம் வந்து ரொம்ப நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் ஷேடை வர ஒரு 2 ஷேட்ஸ் டீப்பரான ஒரு கலர் எடுத்து அந்த டார்க் ஸ்பாட் மேலேயோ இல்லை அந்த பிக்மெண்டேஷன் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் அதை வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து உங்களோட ஷேட் வந்து போட்டு பிளெண்ட் பண்ணிடுச்சுன்னா போயிடும். சில பேர் வந்து உங்களோட ஷேடை விட ஒரு லைட் ஷேட் வந்து அதுக்கு மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே உங்களோட ஒரிஜினல் ஷேட் போட்டால் அது வந்து கொஞ்சம் கிரேஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் அது வந்து ஆடாக தெரிய ஆரம்பிச்சிடும். எனக்கு வந்து ஆக்சுவலி டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது. இப்போதைக்கு எனக்கு அவ்வளோவா தெரியாததுனால நான் வந்து போடல. பட் ப்ராப்பராக நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் கிளம்பி போகிறோம்னா அந்த டைமில் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து ஒரு குவிக்காக கிளம்பி போகிறோன்றதுக்காக நான் ஜஸ்ட் அப்படியே போடுறேன். நான் வந்து என்னோட செகண்ட் ப்ராடக்ட் எடுத்து இது வந்து ஒரு லிப்ஸ்டிக். இதை யூஸ் பண்ணி நான் வந்து பிளஷ் போட போகிறேன். நீங்கள் வந்து பிளஷ் போடும்போது இங்கேயே எடுத்துகிட்டு வந்து போடாதீங்க. ஸோ உங்களோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் ட்ரூப்பியாக தெரியும். நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ் வந்து லிஃப்டடாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் இந்த ஹை பாயிண்ட்ஸில் வந்து போட்டிங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். இதெல்லாமே வந்து உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து உங்களோட ஃபேஸில் வந்து மேக் பண்ணும். ஸோ இப்போ நான் வந்து ஐ ஷேடோக்கு பதிலாக இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி என்னோட ஐலிட்ஸில் வந்து போட போகிறேன். இந்த கலர் என்ன டார்க்கா இருக்கு, இந்த கலர் லைட்டா இருக்குன்னு பாக்குறீங்களா? இந்த ஸ்டேஸ் லிப்ஸ்டிக்ல வந்து 2 ஷேட்ஸ் இருக்கும். இந்த லவ் ட்ரையாங்கிள் லிப்ஸ்டிக்ல ஹாஃப் லிப்ஸ்டிக் வந்து ஒரு ஷேட் இருக்கும், இந்த சைடு ஹாஃப் லிப்ஸ்டிக் வந்து ஒரு ஷேட் இருக்கும். அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த ஷேட்க்கும் இந்த ஷேட்க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு. இந்த லிப்ஸ்டிக் தான் இருக்கணும்னு இல்லை, உங்ககிட்ட வேற லிப்ஸ்டிக் இருந்துச்சுன்னா சேம் ஷேடே வந்து கண் மேலேயும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து பிளெண்ட் பண்ண போறேன். எல்லாமே வந்து ப்ரஷ்ஷே யூஸ் பண்ணல, வெறும் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி தான் பிளெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். சிம்பிளான மேக்கப் லுக் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ப்ரஷ் தேவைன்னு கிடையாது. நீங்கள் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக ஏதாவது ஒரு ஹை லுக் வந்து கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது மாதிரிக்கு தான் வந்து உங்களுக்கு மேக்கப் ப்ரஷஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். பட் இந்த மாதிரி வந்து ஈஸியான மேக்கப் லுக் வந்து தேவைப்படாது. ப்ளஷ் வந்து எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். என்னோட ஐலிட்ஸ் மேலே வந்து போட்டு லிப்ஸ்டிக்கை தான் இப்போ வந்து பிளெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
ஐலிட்ஸ்லுமே நான் வந்து பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். நீங்கள் சப்போஸ் ரெட் லிப்ஸ்டிக்லாம் எடுக்கிறீங்கன்னா அப்படியே எடுத்து ஃபுல்லாக கண் மேலே போட்டுறாதீங்க. லைட்டாக வந்து நீங்கள் கையில் கூட எடுத்து அப்புறமா கண் மேலே வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் நிறைய போட்டிங்கன்னா அது வந்து எடுக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து தேர்ட் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஐலைனர் ப்ளஸ் ஐப்ரோ கேக். ஸோ இதை யூஸ் பண்ணி இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஐலைனருக்கு வந்து என்னோட அவுட்டர் கார்னரில் மட்டும் லைட்டாக ஒரு குட்டி விங் மட்டும் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ் தான் வந்து போட போகிறேன். என்னோட ஸ்பூலி யூஸ் பண்ணி ஐப்ரோஸை ஃபர்ஸ்ட் ப்ரஷ் பண்ணிவிட்டு ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணி நான் வந்து ஃபில் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராவெல்லாம் நான் ட்ரா பண்ணல, இருக்க ஐப்ரோஸில் வந்து ஜஸ்ட் ஃபில் மட்டும் பண்ணுறேன். நான் வந்து இந்த சைடு ஆஃப் த ஐப்ரோஸ் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இந்த சைடு வந்து நான் போடல. உங்களுக்கு வந்து பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். இது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த சைடு வந்து கொஞ்சம் அங்கங்கே கேப்ஸ் இருக்கும். என்னோட ஐப்ரோஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து திக்காக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இப்போ நான் ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். திருப்பியும் நான் இந்த ஸ்பூலி யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணுறேன். ரெண்டு சைடுமே ஐப்ரோஸ் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து அவுட்டர் விங் தான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். இந்த சேம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி தான், பட் ப்ரௌன் கலர் இல்லை, பிளாக் கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். அவுட்டர் கார்னரில் வந்து இந்த ஆங்குலர் ப்ரஷ் வந்து லைட்டாக ப்ளேஸ் பண்ணுறேன். குட்டியாக ஒரு விங் தான் வந்து கிரியேட் பண்ணுறேன். தெரியுதா? நான் ரொம்ப குட்டியாக கிரியேட் பண்ணலாம்னு இருந்தேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மெட்டை விட எக்ஸ்ட்ராவாக இங்கே வரைக்கும் இழுத்துட்டேன், இன்னும் கார்னர் வரைக்கும். பட் ஃபுல் கம்ப்ளீட்டாக என்ன கார்னருக்கு வரல. நான் வந்து இங்கேயே ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே தின்னா ஆரம்பிச்சு கொஞ்சம் திக்காக அதுக்கப்புறம் தின்னா வர மாதிரி தான் நான் இப்போ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எப்படி வேணால் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி தான் மோஸ்ட்டாக போடுவேன். என்னோட இன்னர் கார்னர் வரைக்கும் நான் என்னோட ஐலைனர் வந்து எடுத்துகிட்டு வர மாட்டேன். ஸோ இதே மாதிரி நான் இந்த கண்ணிலையும் போட்டுட்டு வரேன். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது தான் கடைசி ப்ராடக்ட், மஸ்காரா தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். அப்பர் லேஷஸ்லையும் லோவர் லேஷஸ்லையும் நான் வந்து ஃபுல்லாக போட போகிறேன். 2 கோட்ஸ் வந்து போட போகிறேன். ஃபர்ஸ்ட் கோட் போட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து என்னோட செகண்ட் கோட் வந்து போடுவேன். எனக்கு வந்து லேஷஸ் ரொம்ப வால்யூம்னஸாக இருக்கிறது வந்து பிடிக்கும். ஸோ நான் வந்து 2 கோட்ஸ் போடுறேன். உங்களுக்கு 1 கோட் போதும்னாலும் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். நான் என்னோட இன்னர் கார்னரில் நிறைய போடுறதை விட என்னோட அவுட்டர் கார்னரில் தான் வந்து நிறைய போடுவேன் மஸ்காரா. உங்களோட லேஷஸ் வந்து நல்லா வால்யூம்னஸாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல மஸ்காராவை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபால்சீஸ்லாம் வந்து யூஸ் பண்ணவே தேவையில்லை. இப்போ வந்து நான் 1 கோட் தான் போட்டிருக்கேன். செகண்ட் கோட் கூட நான் ப்ராப்பராக போடல. பட் ஆனாலுமே வந்து எனக்கு நல்ல ஒரு வால்யூம் கிடச்சிருக்கு. ஃபால்ஸ் லேஷஸ்லாம் வந்து வைக்கவே தேவையில்ல. நான் ஆக்சுவலி வைக்கிறதே ரொம்ப முன்னாடியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக லிப்ஸ்டிக் தான் வந்து போட போகிறோம். நான் வந்து ப்ளஷ்ஷும் ஐலிட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணல, சேம் லிப்ஸ்டிக் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் இந்த 2 ஷேட்ஸுமே மிக்ஸ் பண்ணி மிடில்லே வந்து போட்டுக்கிறேன். இதில் வந்து 2 ஷேட்ஸ் இருக்குன்னு சொன்னல. ஸோ இதுதான் என்னோட கம்ப்ளீட்டட் லுக். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெறும் 4 ப்ராடக்ட்ஸ் வச்சு மட்டுமே இந்த லுக் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டக்குன்னு எங்கேயா கிளம்பி போகணும்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை போட்டுட்டு குயிக்காக ரெடி ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.